முல்லான்கிறவர் அரபு நாட்டை சார்ந்தவர். அவரை நம்ம நாட்டு தெனாலிராமனோடு ஒப்பிடலாம். எப்பவுமே கேலியும் கிண்டலுமா வாழ்ந்த ஒரு நல்ல மனிதன். அவரோட கதைகளில் சிந்திக்கவும் சிரித்து மகிழவும் இருக்கக்கூடிய சில எபிசோட்ஸை நம்ம பார்க்கலாம். முல்லாங்கிறவர் தன் வீட்டில் தனியாக அமர்ந்திருந்தார். அப்போது ஒரு வயசான கிழவர் ஒருவர் அங்கே வரார். முல்லா, யாராக இருந்தாலும் நீ திறமையாக ஏமாத்திடுவாயமே அப்படின்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்குறார். உடனே முல்லாவும் ஆமாம் அப்படிங்கிறார். உன் திறமை என்னிடம் செல்லாது, எப்படி வேண்டுமானாலும் முயற்சி செய்து என்னை ஏமாற்றிவிட பார்ப்போம் என்று சவால் விடுறார் அவர். உடனே முல்லா அந்த வயசானவரை பார்த்து, ஐயா, உங்களிடம் பேசி கொண்டிருக்க எனக்கு நேரம் இல்லை. நம்ம ஊர் ஏரியில் உள்ள தண்ணீரெலாம் யாரோ வடித்து எடுத்துட்டாங்க. பெரிய பெரிய மீன்களை அங்கே ஏராளமாக துள்ளிகிட்ருக்கான். அவங்கள பிடிக்க நம்ம ஊர் மக்கள்லாம் அந்த மீன்கள் பிடிக்க ஓடிட்டுருக்காங்க. யார் யார் அந்த மீன்கள் எடுக்கிறாங்களோ அது அவங்கவுங்களுக்கே சொந்தம்னு அந்த பெரியவரை பார்த்து சொல்கிறாரு. அதுவும் ஊரெல்லாம் தண்டூரா போட்டு சொல்லிட்டாங்க, நானும் அங்கே தான் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு அவரை பார்த்து சொல்கிறார். உடனே அந்த பெரியவர், ஐயோ, இந்த செய்தி எனக்கு முன்னாடி தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு பதட்டப்படுறாரு. உடனே முல்லாவை பார்த்து, உங்கூட வெட்டி பேச்சு பேசி நேரத்தை வீணாக்கிட்டேனே, ஐயோ, என் பங்குக்கு மீன் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு தெரியலையே அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. ஏரிக்கரையை அடைஞ்ச அவர் அப்படியே திரும்பி எல்லாம் பார்க்குறாரு. முல்லா சொன்ன மாதிரி ஏரி அப்படி எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு, உள்ள மீன்கள் விளையாண்டுருக்கு. அதை பார்த்தவனை தன்னை முல்லா ஏமாத்திட்டார் அப்படிங்கிறத உணர்ந்து தலை குனிஞ்சு நிற்கிறார். முல்லா தன்னோட அறிவாளித்தனத்தை அங்கே எப்படி செயல்படுத்தினான்னு பார்த்தீங்கன்னா,